ஏன் நான் இது சொல்றேன்னா, நானும் கல்யாண வாழ்க்கையில பலிகாடு ஆயிட்டேன். என் பையன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஹாய் வணக்கம், நான் உங்க ஜெயின் தாரா. எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. சில பெண்களுக்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். எதுக்கா, ஏன் வா? பெண்ணா என்னது? அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அடுத்த குடி கெடுக்க கூடாது, தான் குடி கெடுக்க கூடாது, ஹர்ட் ஆயிடக்கூடாது தான். இப்பெல்லாம் நிறைய பெண்கள் அடுத்தவங்களோட சந்தோஷம் புடுங்கி தான் சந்தோஷம் வாழணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். இது தெரிஞ்சுக்கோங்க. பெண்களோட அர்த்தம் இல்லாம நீங்களா இருக்கீங்க. பெண் நினைச்சா உலகம் ஆட்டோ வைக்கலாம், நிப்பாட்டோ வைக்கலாம். ஆனா ஆடுற இடத்துல ஆடணும். ரொம்ப ஆடிட்டீங்கன்னா உலகம் அழிஞ்சிரும், அது வேற விஷயம். பட் அதுக்காக நீங்க காரணமா ஆயிடக்கூடாதுல்ல. சோ பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சாரி நமக்கு கிடைச்சிருக்கு. சாரி கிடைக்கணும். அதுக்காக எவ்வளவு போராடணும்? இன்னும் குடி கெடுக்கணுமா? நல்லதே இந்த நாள் எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா? ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே சமம், இது தெரிஞ்சுக்கோங்க. ஆண்கள்ட்ட தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும், பெரியவங்கள்ட்ட தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படி கிடையாது. இந்த பூமியில பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. என்ன பயாலஜிக்கல் மட்டும் தான் டிஃபரன்ஸ். பெண் ஒரு குழந்தை கொடுக்கறா, ஆனாலும் அது முடியாது. ஆனா என்னன்னா ஃப்ரீடம் ஆண்களுக்கு நிறைய இருக்கு, பெண்களுக்கு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரிஸ்ட்ரிக்ஷன் நடக்க என்ன ஆச்சுன்னா சில பெண்கள் வேடிக்கை ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இதே அவங்க வீட்டுல நடந்திருக்கு. அம்மாக்கு, தங்கச்சிக்கு, குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டுல நடக்கும்போது தானுக்கு அது வரும்போது தான் அந்த வலி வேதனை தாங்க முடியலதான் அவங்க ஃப்ரீடம் ஒரு பேரு உருவாக்குறாங்க. ஃப்ரீடம் கிடையாதுப்பா. ஃப்ரீடம் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்குது. ஆண் பெண் சமம். அது தெரிஞ்சு புரிஞ்சு வெளியே குரல் கொடுங்க. இங்க தப்பு நடந்திருக்கு, குரல் கொடுக்கறது நம்ம ரைட்ஸ். இந்த நாள்ல பெண்கள் கோலம் போடுவாங்க, கோயில் போவாங்க, வீடு கிளீன் பண்ணுவாங்க, ஆபீஸ்ல எல்லா இடத்துல மேக்சிமம் லீவ் கொடுப்பாங்க, ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவலா வீட்டுல சமைக்கிறது, தூக்கிறது எல்லா வேலை செஞ்சுதான் ஆகணும். விமென் டேனா ஜஸ்ட் நம்ம ஒரு விமனுக்கு அடையாளம் ஃப்ரீயா இருக்கணும், அந்த நாள் மட்டும் லீவா கொடுக்கணும் கிடையாதுப்பா. அந்த நாள்ல என்ன பண்ணணும்னா நிறைய பேருக்கு நீங்க அவேர்னஸ் கொடுக்கலாம். ஒரு பெண் ஏன் இப்படி போராடினா என்ன காரணம்? ஆண்களுக்கு மென் டேஸ்ல இருக்கு தெரியுமா? அது ஏன் கொண்டாடலாம்? ஏன் அவங்க கெத்தா இருக்கிறாங்க சொல்லி நம்ம கெத்தா இருக்க கூடாதா? நம்ம வெத்தா? அந்த நாள் நீங்க பெண் குழந்தைங்களுக்கு இப்படி அவேர்னஸ் நீங்க கொண்டு வரலாம். என்னால நீங்க அடிமை கிடையாது, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, உங்களோட ஃப்ரீடம் இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்லி புரிய வைக்கிறதா இந்த நாள். அது புரியாம நிறைய பேரு ஹாப்பி விமென்ஸ் டே சொல்லிட்டே இருக்கீங்க. ஏன் ஒரு பெண்ணை அடிமையா வச்சிருந்தாங்கன்னா அந்த பெண் நல்லா சமையலாக்குவா, வீடு பார்த்துப்பா, குழந்தைய பார்த்துப்பா, புருஷனை பார்த்துப்பா, அம்மா பார்த்துப்பா, மாமா மாமியா எல்லாம் பார்க்குற ஒரு கெப்பாசிட்டி இருந்துருச்சு. அதே மாதிரி கேர் பண்றது மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும். புரிஞ்சிச்சா? எப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு புரிதல் வரும்போது, வெளியே வரும்போது, அவ்வளோ நான் உங்களுக்கு கொடுக்கும் போது எனக்கு ரிட்டனா எது கிடைக்கல, வலி வேதனையில இருக்கும் போது அந்த பெண் என்ன பண்றான்னா எனக்கு ஒரு உலகம் அப்படி உருவாக்குறான். அந்த உலகம் தான் மக்கள் பேர் கொடுத்தது என்ன தெரியுமா? வாயாடி, ஊமச்சி, திமிர் பிடிச்சவ, தே. ஏன்னா பெண்க்கு எதுல சந்தோஷம் கிடைக்குது அது எல்லாமே தப்பான விஷயம் ஆயிடுது. இது எப்படி மக்களுக்கு சில பேருக்கு புரியுதுன்னா அவங்க அம்மாக்கு நடந்தது, அப்பாக்கு நடந்தது, குழந்தைங்க நடக்கும் போதுதான் வேதனை வெளியில வரும்போதுதான் அவங்க புரிதல்ல வெல்கம் பண்றாங்க. வரவே இனிமே வர காலத்துலலாம் பெண்கள் கல்யாணம் பண்ண போறது இல்ல. ஏன்னா அவ புரிஞ்சுக்கிட்டா இதுதான் வாழ்க்கைன்னு. எது நம்ம கொடுத்தாலும் நமக்கு வழிகள் தான் வரப்போகுதுன்னு அவளே படிச்சுக்கிறா, தெரிஞ்சுக்கிறா. என்னன்னா பேசிக் வேலை இருக்கு, ஆல்ரெடி நீங்க சொல்லி கொடுத்ததுதான், நம்ம சமுதாயம் சொல்லி கொடுத்ததுதான். துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, சமையல் ஆக்குறது, வேலைக்கு போறது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு திருப்பி அந்த கல்யாண வாழ்க்கை தேவையில்லை. அப்படியே இருக்கணும்னா லிவிங் டுகெதர் இருந்துட்டு போறாங்க. அதுவும் இப்ப அவாய்ட் பண்ணதான் போறாங்க. ஏன்னா அந்த வழிதான் கொடுக்குது தவிர எந்த வழிகள் நல்ல வழிகள் இல்லை. சோ ஏன் நான் இது சொல்றேன்னா, நானும் கல்யாண வாழ்க்கையில பலிகாடு ஆயிட்டேன். என் பையன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா இதே தப்பு அவன் பொண்டாட்டி அவன் வர காலத்துல பெண்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஹாப்பி விமென்ஸ் டே.